என் அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் இந்த தைப்பூச திருவிழாவில் நம்ம முருகர்கிட்ட, நம்ம தமிழ் கடவுள் முருகர்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த தைப்பூசத்தை அந்த தைப்பூசத்தன்னைக்கு எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த தைப்பூச திருநாளில் முதல்ல 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. 48 நாள், 21 நாள், 27 நாள், அடுத்தது ஒரு 15 நாள், 9 நாள், 7 நாள், 6 நாள், 3 நாள், 1 நாள், இத்தனை நாளுமே விரதம் இருக்கிறாங்க. நான் தெரிஞ்சிருக்கிறேன். 48 நாள் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இத்தனை நாளுமே விரதம் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி விரதம் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது நம்ம இப்போ பழனிக்கெல்லாம் பாத யாத்திரையாக போவாங்க, மருதமலைக்கு பாத யாத்திரையாக போவாங்க. நம்மளால் முடிஞ்சால் நம்ம பழனிக்கும் மருதமலைக்குமே நம்ம பாத யாத்திரையாக போகலாம். நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எப்படி பக்கத்தில் நமக்கு கோயில் இருக்கும். கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் முருகருக்கு எப்போ நமக்கு அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு எப்போ அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறாங்க, அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ நீங்கள் அந்த முருகருக்கு அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. அன்னதானத்துக்கு கோயிலுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. சப்போஸ் உங்களால் எதுவுமே முடியல, கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இப்போ கோயிலுக்குமே நம்மளால் போக முடியல, வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு இன்னும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பணம், அது உங்களால் என்ன செலவு பண்ண முடியுமோ, எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 பேர்த்துக்கு உங்களால் வாங்கி கொடுங்களேன். ஒரு தனி பாட்டில் வாங்கி கொடுங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ஒரு மாதுளம்பழம், உங்களால் முடிஞ்ச பல வகைகள். அவங்க பாத யாத்திரையாக போவாங்கள்ல, அந்த வழியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பாத யாத்திரையை போகிறவங்கள கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. எத்தனை பேர் பாத யாத்திரை போயிட்டுருக்குறாங்க தெரியுமா? நான் முந்தா நேற்றுக்கிலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை வாங்கி கொடுங்க. இல்லை போய் பணத்தையும் கூட கொடுத்துருங்க, இந்தாங்க உங்கள் செலவுக்குங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். இப்படியுமே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணுவேன். அதனால் நான் பண்ணுறது என்னமோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்படி பண்ணலாம். அப்புறம் அந்த அன்னைக்கு அதுவும் பண்ணிக்கிடலாம், அப்படியும் பண்ணலாம். அப்புறம் அன்னைக்கு நம்ம வீட்டில் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா, காலையில் ஒரு நாள் அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடிஞ்சால் இருக்கலாம். இல்லை அப்படி எனக்கு உடம்பு ஒத்துக்காதுன்னா பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம். அதுவுமே இல்லை, நம்ம மாத்திரையில் எடுத்துக்கிறோம் இல்லையா, எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாப்பாடு உங்களால் எப்படி உங்களுக்கு எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி விரதம் இல்லையா அதனால் சொல்கிறேன், அளவாக சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய நமக்கு வழிபாடுகள், அந்த முறைகள் எல்லாமே இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடலாம். முருகர் அது எல்லாமே கண்டிப்பாக அதை நம்ம மனசார அந்த பூஜை பண்ணோம்னா முருகர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார். நம்ம மனசார அதை பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அவருக்கு. சரிங்களா? அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் அவருக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா காலையில் விளக்கேற்றி வீல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அன்றைக்கி பண்ணுங்கள். அவரை குளிர வைங்க. மெயினாக சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள். சந்தன காப்பு அபிஷேகங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான அபிஷேகம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதேமாதிரி திருநூறு அபிஷேகமும் பண்ணணும். அதுவுமே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, விக்கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க, விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவருக்கு பிடித்தமான தேன், தினை மாவு இதெல்லாம் பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம்.
அடுத்தது வந்து நீங்கள் இன்னொரு நைவேத்தியம் வச்சுக்கலாம். தேங்காய் வந்து துருவி நெய்யில் போட்டு வதக்கி நாட்டு சக்கரை போட்டு அதில் ஏலக்காயெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நைவேத்தியமாக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம என்ன நைவேத்தியம் நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வள்ளலார் ஜோதியான தினம். அன்னைக்கு வந்து அவருடைய நினைவு நாள். அதனால் வந்து அன்னைக்கு அவருக்கும் ஒரு விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு, மிகவும் சிறப்பு. சரிங்களா? இப்போ வந்து என்னைக்கு வந்து நமக்கு தைப்பூச நட்சத்திரம், தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க, நான் பார்த்தே சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ வந்து 10ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இரவு வந்து 7:13 வந்து பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 11ஆம் தேதி இரவு 7:31 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த 7:30க்குள்ளார பண்ணிக்கலாம். இல்லை அந்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா 11ஆம் தேதி பௌர்ணமி 7:51 இரவு வருதுங்க. நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா தை பௌர்ணமி, தை பூச நட்சத்திரம் 2 சேர்ந்து வர்றது தான் நமக்கு தைப்பூசம். இது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வர்றதுனால அதனாலையும் ஒன்றும் தப்பு இல்லை. பூச நட்சத்திரலையும் பண்ணலாம், பௌர்ணமிலையும் பண்ணிக்கிடலாம். அந்த விரதமே வந்து அந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி 2 நாள் வருது இல்லையா, அந்த 2 நாளும் கூடயுமே நம்ம விரதம் இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி இரவு வந்து 8:12 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமிலே நீங்கள் பூஜை பண்ணணுன்னா அந்த 11ஆம் தேதி 7:51 பௌர்ணமி வருது. நீங்கள் அதுலேயுமே பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. பூச நட்சத்திரத்திலே பண்ணணுன்னாலும் பூச நட்சத்திரம் வந்து 7:31 வரைக்கும் இருக்குது 11ஆம் தேதி. அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து நமக்கு எப்படி நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம்னா அந்த நைட்டு வந்து பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்படி பூஜை பண்ணிக்கலாங்க. இதில் வந்து வழிபாடு பண்ண வேண்டியது பாருங்கள், நமக்கு பிடிச்சமான வேல்மாறல். முதல்ல இந்த வேல்மாறல், நான் ஒரு வேல்மாறல் பைத்தியம், அதனால் நான் வேல்மாறல் சொல்லுவேன். அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அப்புறம் திருப்புகளில் உங்களுக்கு வந்து எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லி பூஜை பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. தைப்பூசத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் என்ன வேண்டுதல் எல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி, என்னோட வேண்டுதலும் நிறைவேறணும், அதோட உங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி நான் வந்து முருகர்கிட்ட உங்களுக்காக நானுமே வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? அனைவருக்கும் தைப்பூச திருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.